ஹாய் வணக்கம் நண்பா நண்பீஸ். தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் விஷயமா கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை நிறைவேற்றிருக்கு. இந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஜாட்டஜியோ தரப்புலையும் ஒரு சில கவர்மெண்ட் அசோசியேஷன் பார்த்தீங்கன்னா 26/2/2026 அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க. அதில் முக்கியமாக ஒரு 8 விஷயம் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 விஷயமும் அரசாணையில் இடம்பெற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது என்ன அந்த 8 விஷயம், கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுவாங்களா, எல்லாமே டீட்டெயிலான பதிவில் பார்க்கலாம். இந்த வருஷம் பிகினிங்கில், அதாவது 3/1/2026 அன்னைக்கு தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த புதிய ஓய்வு திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை ஃபாலோ பண்ணி 9/1/2026 பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசாணை வெளியிட்டாங்க. அந்த அரசாணை பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. ஜஸ்ட் ஜென்ரலாக என்னென்ன கிடைக்கும் அதை மட்டும் தான் போட்டு இருந்துச்சு. இந்த டேப்ஸ் திட்டம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸு டீச்சர்ஸோடைய ஒரு 23 ஆண்டுகால போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றின்ட்டு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினாங்க. மாபெரும் நன்றி அறிவிப்பு மாநாட்டு ஜாட்டஜியாக பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைந்தவுடன் பேலன்ஸ் இருக்க எல்லா கோரிக்கையும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு வாக்குறுதி அளித்தார். இப்போ இருக்க சூழ்நிலையில் மார்ச் மாதத்தில் முதல் வாரத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் கண்டிப்பாக எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமான ரூல்ஸு கைட்லைன்ஸு இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க. அது ரெடி பண்ணுறதுக்கு தாமதம் ஏற்பட்டிருக்கு. ஸோ டேப்ஸ்க்கான கைட்லைன்ஸ் வெளியிடுறப்போ கட்டாயம் இடம்பெற வேண்டிய 8 அம்சங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லி ஜாட்டஜி அமைப்பு வலியுறுத்தியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னென்னா, ஊதியத்தில் பிடித்தம் 10% தொகை பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக ரத்து செய்யணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு அம்ச கோரிக்கையாக வச்சுருக்காங்க. ரெண்டாவது, இதுவரை பிடித்தம் செய்யப்பட்ட தொகையை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் போல் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்காக மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. ஜிபிஎஃபாக மாற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த திட்டத்தின் கீழே ஓய்வூதியம், குடும்ப ஓய்வூதியம் பெறக்கூடிய பணியாளர்கள்லாம் அல்லது அவங்களுடைய வாரிசுகள்லாம் குறுகிய காலத்தில் இறக்க நேரிட்டாங்கன்னா அந்த பணியாளருடைய சேமிப்பு தொகையை வட்டியுடன் வாரிசுதாரர்களுக்கு வழங்க வேண்டும்ன்ட்டு அடுத்த கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஓய்வூதியம் அதற்கான பலன்கள் அனைத்தும் கருவூல கணக்குத்துறை சார்பாக ஐஎஃப்ஹெச்எம்எஸ் மென்பொருள் மூலமாக வழங்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 31/12/2025 முன்னாடி ஓய்வு பெற்ற சுமார் 3000 பேர் பார்த்தீங்கன்னா டேப்ஸ் பென்ஷன் ஸ்கீம் வரும்ன்ட்டு நம்பிக்கையில் இந்த சிபிஎஸ் இறுதி தொகை பார்த்தீங்கன்னா பெறாமல் இருக்காங்க. அவங்களையும் இந்த புதிய திட்டத்தில் சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 31/12/2025 முன்னாடி ஓய்வு பெற்று சிபிஎஸ் இறுதி தொகையை முழுமையாக பெற்று பலரும் பார்த்தீங்கன்னா அந்த தொகையை மீண்டும் அரசு கணக்கில் திருப்பி செலுத்த முன் வந்திருக்காங்க. அதனால் அவங்களையும் இந்த திட்டத்தில் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 31/12/2025 முன்னாடி ஓய்வு பெற்றவர்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்க அந்த உரிமை ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமான தொகையாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திட்டத்துக்கான விதிகள், வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்த அறிவிக்கை வெளியிடுவதற்கு முன்னாடியே அரசு வெளியிட வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தான் அவங்க முன் வச்சிருக்க முக்கியமான அம்சங்கள். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கவர்மெண்ட் இதை கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு. ஸோ ஆக்சுவலி இந்த கோரிக்கை மிகவும் பார்த்தீங்கன்னா நியாயமானது தான். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட உடனே எலெக்ஷனுக்கான ரூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உடனே அமலுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அரசாங்கம் எந்த ஒரு புதிய அரசாணையோ அல்லது கொள்கை முடிவுகளோ எடுக்கவே முடியாது. ஸோ மார்ச் முதல் வாரத்துக்குள்ளே அரசு பார்த்தீங்கன்னா விரைந்து செயல்பட்டு இந்த நெறிமுறைகள்லாம் வெளியிட்டால் மட்டுமே லட்சக்கணக்கான கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸுடைய ஓய்வூதிய கனவு முழுசாக நினைவாகும். ஜாட்டஜியோடைய இந்த 8 அம்ச கோரிக்கை விஷயமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அரசு தரப்புலேருந்து இதுக்கான அரசாணை உடனே வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.